ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் ஓசிடி அப்படின்ட்டு. ஸோ இது சைக்கோபேத்தாலஜி 2ல் வந்து சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் இது வந்து பார்ட் 4 வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் இருக்குது, ஓகேங்களா? அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். பட் அதர்வைஸ் ஆல்சோ இதை நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு ஓவரால் வந்து இது புரியும், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதில் டிஃப்ரெண்ட் டிஸார்டர்ஸ் பார்த்துட்ருக்கோம், என்னென்ன டிஸார்டர்ஸ்ன்ட்டு, ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஓசிடி. நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம், ஓகேங்களா? ஓசிடின்னு சொல்லிட்டு அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்ன்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஓசிடினா என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, DSM-5 கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இதில் இருந்தால் நம்ம ஓசிடின்னு கூப்பிடுவோம், அண்டு ஃபைனலாக காசஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ எல்லா டிஸார்டர்லேயும் இதுதான் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக அதை பற்றி இன்ட்ரோவோ இல்லை டெஃபினிஷன் எக்ஸாமில் எழுதும்போதும் சரி படிக்கும்போதும் சரி ஃபஸ்ட்டு அதை பற்றி படிப்போம், ஓகேங்களா? செகண்டாக DSM கேட்டகரியில் வாட் ஆர் ஆல் தி சிம்டம்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ யூ நோ வாட் இஸ் ஓசிடி. DSM கேட்டகரி படி என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ரீசன் பார்ப்போம், வாட் ஆர் ஆல் தி காசஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் அதை பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரியில் வந்து நம்ம ஓசிடின்னு என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஓசிடி அப்படின்னு இன்ட்ரொடக்ஷனில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் வேர்டு இருக்குது ஓசிடியில், OCD. ஸோ ஓங்கிறது அப்சசிவ். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அப்சசிவ்னு பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் என்னென்னா, ரிப்பிட்டேட்டிவாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, பட் அந்த ஆக்ட் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்வான்ட். இது கீவேர்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் ரிப்பிட்டேட்டிவ் பட் இட் இஸ் அன்வான்ட். என்ன அன்வான்ட்னா காக்னிட்டிவ் ஈவெண்ட்ஸ். Okay, so you are repeatedly doing some unwanted cognitive events. Cognitive events na enna அப்படின்னா, it may be a thought, ஓகேங்களா? it may be different images, it may be some event, ஓகேங்களா? இது எல்லாமே மென்டலி நடக்கிறது, காக்னிட்டிவ் ஈவெண்ட்டாக நடக்கிறது, கண்டினியூஸாக நடக்கிறது. இதெல்லாம் அப்சசிவ் அப்படிங்கிற மீனிங்கில் அந்த வேர்டுக்கு மீனிங். கம்பல்சிவ்னா இதுவுமே ரிப்பிட்டேட்டிவ் தான், பட் வாட் இட் இஸ் பிஹேவியர். It is not any cognitive event, it is behavior. He is behaving some gestures or some rituals, he is doing something, some behavior. எதுக்காக பண்ணுறாங்க இந்த ரெண்டுத்தையுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to reduce the anxiety. ஓகே, ஸோ இந்த பற்றி படிக்கிற தான் இந்த டிஸார்டர் தான் OCD, ஓகேங்களா? ஸோ ஓட மீனிங் அப்சசிவ்னா சம் காக்னிட்டிவ் ஈவெண்ட், கம்பல்சிவ்னா சம் பிஹேவியர். ஓகே, why they are doing both obsessive compulsive எதுக்காக பண்ணுறாங்கன்னா, to reduce their anxiety. ஓகே, ஸோ ஆஸ் அ பர்சன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு வச்சிங்களேன், இவர் வந்து இவரோட மைண்டில் ஓகே காக்னிட்டிவ் ஈவெண்ட்ஸ் அன்னெசரி தாட்ஸாக இருக்குது, ரிப்பிட்டேட்டிவாக அன்வான்ட் இமேஜஸ் அன்வான்ட் தாட்டை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் பிஹேவியர் பண்ணுறாரு. எதுக்காகனா டு ரெடியூஸ் ஆர் நியூட்ரலைஸ் தி என்சைட்டி. ஸோ இதோட மீனிங் தான் வந்து ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அதுதான் வந்து இந்த இதில் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சிம்டம்ஸ் என்ன, ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டருக்கு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்ததா ரிப்பிட்டேட்டிவ் அன்வான்ட் காக்னிட்டிவ் ஈவெண்ட்ஸ், ஓகேங்களா? அதில் வந்து டிஃப்ரெண்ட் தாட்ஸ் ஆர் இட் மே பி இமேஜஸ். ஓகே, ஸோ இதில் வந்து 2 ப்ரைமரி வேல வந்து நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒப்சஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இட் மே லுக் லைக் அ நான்சென்சிக்கல் விஷயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட், அவங்க பண்ணுறது சோஷியலி அன்அக்செப்டபிள் ஆர் ஹாரிஃபிக் ஆக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ரிப்பீட்டேட்டாக சில ஆளுங்க வந்து ஒரு பிஹேவியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? அது வந்து ரிப்பீட்டேட்டாக வந்து கெட்ட விஷயத்தை நினைக்கிறதா இருந்தாலும் சரி, ஓகே, ஈவன் ரிப்பீட்டாக சில ஆளுங்களை வந்து நான் ஹர்ட் பண்ணணும், இல்லை சில டேஞ்சர்ஸை கொண்டு வரணும், இல்லை எனக்கு ஆக்சிடெண்ட் ஆக போகுது, நான் இறக்க போகிறேன், அந்த மாதிரி திங்க் பண்ணுறது. ஓகே, ஸோ இது எதுக்கு இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி அவங்களே அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பல்ஷன் என்ன நடக்குதுன்னா, இட் ரெடியூசிங் தி அன்சைட்டி. இந்த என்சைட்டி ரெடியூஸ் ஆகுது, ஆனால் அது மூலிமா தே ஆர் நாட் கெட்டிங் எனி ப்ளஷர். இது வந்து ஒரு ஹாப்பினஸுக்காகவோ ப்ளஷருக்காக அவங்க பண்ணல, அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற என்சைட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயம்னா நான் சொன்ன மாதிரி there are urge to hurt people. மற்றவங்களை வந்து நான் புண்படுத்தணுங்கிற ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு urge, ஓகேங்களா? urge to do something dangerous. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டியை பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they follow some compulsive rituals.
ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி கீவேர்ட்ஸ். நீங்கள் எழுதும்போது இந்த மாதிரி கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ தே ஃபாலோ கம்பல்சிவ் ரிச்சுவல்ஸ். இதெல்லாம் சில சமயங்களில் அவங்களுடைய வாலண்டரி கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கலாம். சில விஷயத்தை நிறைய தடவை டச் பண்ணுறது, கையில் வந்து கையை வந்து ஒரு 50 தடவை வந்து கையை வாஷ் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிப்பிட்டேட்டிவாக பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ 2 காமன் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரில பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக செக் பண்ணுறது, கண்டினியூஸாக க்ளீன் பண்ணுறது. இது ரெண்டுமே வந்து 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓசிடி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா செக்கிங், அதாவது கம்பல்சிவ் செக்கிங் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பல்சிவ் க்ளீனிங் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கம்பல்சிவ் க்ளீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இவங்களுக்கு என்னென்னா கண்டாமினேஷன் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பேசிக் ஒரு பயம் இருக்கும், ஓகேங்களா. ஏதாவது ஜெர்ம்ஸ் வந்து தன்னை தாக்கிடுமோ, டிசீஸ் வந்துடுமோன்ற பயம் இருக்கும். அந்த பயத்தை, அந்த என்சைட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ரொம்ப ஓவராக வந்து க்ளீன் பண்ணுவாங்க. டர்ட் இருக்கிற இடம், ஜெர்ம்ஸ் இருக்கிற இடத்த அவாய்ட் பண்ண நினைப்பாங்க. ஒரு நாளைக்கு 50 தடவை வந்து கையை வாஷ் பண்ண நினைப்பாங்க, குளிக்கணும்னு நினைப்பாங்க. ஈவன் 10-15 நிமிஷம் கையையே வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நான் சொன்ன எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங்கில். இதுவே கம்பல்சிவ் செக்கிங் அப்படின்னு பார்த்தா ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டை கரெக்டாக பூட்டிட்டேனா, ஓகேங்களா. ஃப்ரெண்டுக்கு வந்து இல்லை ஃபேமிலி மெம்பருக்கு அப்பப்போ கால் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஓகேவா எல்லாமே அப்படின்னு கேட்டுக்கிறது. ஸ்டவ் போய்ட்டு நான் ப்ராப்பராக ஆஃப் பண்ணிட்டேனான்னு 10 தடவை மறுபடியும் போய் செக் பண்ணிக்கிறது, ஓகேங்களா. ஸோ இந்த கம்பல்சிவ் செக்கிங் அண்ட் கம்பல்சிவ் க்ளீனிங், இந்த மாதிரி இர்ரேஷ்னல் ஆக்டை வந்து கண்டினியூஸாக பண்ணுறாங்க. எதுக்காகனா டு ரெடியூஸ் தி என்சைட்டி. அதான் நான் மறுபடியும் சொல்கிறது. ஓகே, எதுக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் என்சைட்டி, நாட் டு கெட் சம் ப்ளஷர். ஓகே, தெர் ஆர் சம் இம்மாரல் தாட்ஸும் வரும், ஓகேங்களா. இதுவுமே வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் ஓசிடி தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஓவரால் சிம்டம்ஸ். நம்ம இப்போ பார்த்தால ஜென்ரல் சிம்டம்ஸ். DSM-5 கேட்டகரியில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஓசிடிக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நம்ம DSM கேட்டகரி உங்களுக்கே தெரியும், எப்பவுமே ABC அப்படிங்கிற கேட்டகரியில் தான் பார்ப்போம். ஸோ ஏல என்ன சொல்ல வராங்கன்னா, OC அந்த ரெண்டு பார்த்தோம்ல, there should be some obsession, there should be some compulsion. ஸோ presence of obsession இருக்கணும், presence of compulsion இருக்கணும், இல்லை ரெண்டுமே இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதை வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இட் இஸ் எதர் ரிக்கரண்ட், அதாவது பேக் டு பேக், இல்லை பர்சிஸ்டன்ட். எப்போவுமே அவங்க மைண்டில் அந்த ஒரு தாட் இருக்குது, இல்லை ஒரு அர்ஜ் இருக்குது, அவங்களுக்கு அந்த எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ தட் அவங்க அந்த என்சைட்டியை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்சனே வந்து சப்ரெஸ் பண்ண நினைப்பாங்க சில சமயங்களில், நான் பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் ஆனால் அவங்களால அதை பண்ணாமல் இருக்கவே முடியாது, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து இந்த ஒப்சஷன் அண்ட் கம்பல்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒப்சஷன் இஸ் டிஃபைன்ட் பை தீஸ் 2 things, கம்பல்ஷன் இஸ் டிவைடட் பை தீஸ் 2 things. நான் சொன்ன தம்மா அப்சஷனுக்கும் கம்பல்ஷனுக்கும் 2 டிஃப்ரெண்ட். ஒன்று காக்னேட்டிவ் ஈவெண்ட்டு, இன்னொன்று வந்து ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர். ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தாட்ஸு, இமேஜஸ் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் பிஹேவியர்ஸ், வாஷிங் ஹேண்ட், செக்கிங், க்ளீனிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு, அதாவது A. ஓகே, பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த O or C இட் ஷுட் டைம் கன்சியூமிங், அதாவது நார்மலாக போய்ட்டு கையை வாஷ் பண்ணுறது இல்லை, டைம் கன்சியூமிங். சர்டன் ஆக்ட்ஸ்லாம் அவங்க பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் மோர் தென் 1 hour பர் டே. அவங்க இந்த விஷயத்துக்காகவே வேஸ்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, டைம் கன்சியூமிங்காக இருக்கணும், ஓகேங்களா. இது ஒன்று. தேர்ட் வந்து இந்த சிம்டம்ஸ் ஆர் நாட் அட்ரிபியூட்டபிள் டு எனி ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட், அதாவது ட்ரக்கை சாப்பிட்டுட்டோ இல்லை மெடிக்கேஷனில் இருக்கிறவங்க இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஓசிடி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸில் இல்லாமல் இருக்கணும். இதுவும் நம்ம பாருங்களேன், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா டிஸார்டர்லேயும் இந்த பாயிண்ட்டும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்த எல்லா டிஸார்டர்லையும், சோஷியல் என்சைட்டி டிஸார்டராக இருக்கட்டும், மற்ற டிஸார்டர்ஸ்லையுமே வந்து இதை நம்ம பார்த்துட்டு வந்தோம், ஓகே. ஸோ டியில் வந்து என்னென்னா, இட் இஸ் நாட் பெட்டர் எக்ஸ்பிளைன் பை தி சிம்டம்ஸ் ஆஃப் அனதர் மெடிக்கல் டிஸார்டர். அனதர் மெடிக்கல் டிஸார்டர்ஸ்னால் இட் மே பி கேட், ஜென்ரல் என்சைட்டி டிஸார்டராக இருக்கக்கூடாது, ஓகேங்களா. சோஷியல் என்சைட்டி டிஸார்டராக இருக்கக்கூடாது, ஓகேங்களா. PTS, போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், PTSD இருக்கக்கூடாது. அதாவது இட் கேனாட் பி பெட்டர் எக்ஸ்பிளைன் பை தி சிம்டம்ஸ் ஆஃப் எனி அதர் டிஸார்டர். அப்போது அது வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க டியில். ஸோ இதுதான் வந்து DSM கேட்டகரி படி பார்த்தது OCD. அப்போ ஓவராலாக இப்போ உங்களுக்கு OCD என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓகே. ஸோ நம்ம டேரெக்டாக இப்போ பார்த்ததுக்கப்புறம் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தாச்சு, பேசிக் சிம்டம்ஸ் பார்த்தாச்சு, DSM கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி சிம்டம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம காசஸ் போவோம், என்னென்ன காசஸ் இருக்குது OCD ஆகிறதுக்கு அப்படின்ட்டு, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லல மென்டல் ப்ராசஸ். தெர் இஸ் அ காக்னிட்டிவ் மாடல் ஆஃப் வரியிங் ஆர் ஆன்ஷியஸ் அப்ரிஹென்ஷன். ஆன்ஷியஸ் அப்ரிஹென்ஷனுங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஒருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறது, அதாவது மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க நேச்சுரலாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அதை விட கம்மியாக பண்ணுவாங்க டியூ டு பர்ஃபார்மன்ஸ் என்சைட்டி,
ஓகே. ஸோ ஒன் ஆஃப் தி காசஸ் வந்து இந்த இது இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் சொன்னபோது எல்லாமே பார்த்துருக்கேன். இந்த ஓவாக இருக்கட்டும் சியாக இருக்கட்டும், அதில் அவங்க பண்ணுற விஷயமே எதுக்காக பண்ணுறாங்கன்னா என்சைட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ சில சமயங்களில் பண்ணும்போது தே ஆர் கான்ஷியஸ்லி அவேர் ஆஃப் திஸ் ப்ராசஸ், பட் ஆனால் அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தே மே பி கான்ஷியஸ்லி அவேர் ஆஃப் தி ப்ராசஸ் பட் அன்னேபிள் டு இன்ஹிபிட் தெம். அதை வந்து அவங்களால மறைக்க முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. ஈவன் சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மென்டல் இமேஜஸ் வருது, தாட்ஸ் வருது, அர்ஜ் வருதா, அந்த தாட்டை நான் சப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கான்ஷியஸாக நினைப்பாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து தாட்ஸ் சப்ரெஷன் அப்படின்ட்டு. அதாவது ஓகே நான் இதை பற்றியே திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அவங்க வந்து வாலண்டராக நான் கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க. சில சமயங்களில் ஒரு விஷயத்தை நீங்கள் வாலண்டராக கண்ட்ரோல் பண்ணும்போது தான் இன்னும் அந்த தாட்ஸ் வந்து அதிகமாக வரும். பேசிக்காக சொல்லுவோம், ஓகே யார் ஸ்டாப் வரிங், ஓகே ஏன் வரி பண்ணுற நீ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. மைண்டில் வந்து அந்த விஷயம் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தாட்டை சப்ரெஸ் பண்ணுன்ட்டு இன்னுமே வந்து அரௌசல் ஆவாங்க, இன்னுமே அவங்க மைண்டில் அன்வான்டட் தாட் வரும். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சைக்கிள் மாதிரி தான், ஒரு ரிப்பிட்டேட்டிவ் சைக்கிள் மாதிரி தான். ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாக இங்கே போட்டிருக்காங்க. இந்த பேரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். As a result of an individual's attempt to suppress this strong emotion, a rebound effect. ஸோ நல்லா மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ தே கோ இன் டு அ விஷியஸ் சைக்கிள். ஓகே, மறுபடியும் அதை திரும்பி தாட்டை சப்ரெஸ் பண்ண நினைப்பாங்க. ஆனால் இன்னும் நிறைய அதை விட இதுக்கு முன்னாடி வந்ததை விட அதிகமாக வரும். அதை இது பண்ண நினைப்பாங்க. ஸோ ஓவரால் தே ஆர் அகெயின் கோயிங் இன் டு திஸ், இட் இஸ் அ ரீபவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், காக்னேட்டிவ் மாடலோட காசஸ் பார்த்தோம். செகண்ட் காசஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பயாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருக்காங்க. பயாலஜிக்கல்னால் இட் மேபி அ ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம், இட் மேபி அ பிரெயின் ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம். பிரெயின் ஃபங்க்ஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, ஈவன் பிரெயினுடைய சர்டன் பார்ட்ஸ் இருக்குது, அதுவுமே வந்து ரெஸ்பான்சிபிள் இந்த மாதிரி என்சைட்டி வர்றதுக்கு அப்படின்ட்டு. ஓகே, அந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் கிடையாது, தேர் ஆர் மல்டிபிள் பிரெயின் ரீஜன்ஸ் பேசிக்கலி இன்க்ளூடிங் பேசல் கேங்லியா அண்ட் ஈவன் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுங்கிறது நம்ம டிசிஷன் மேக்கிங், எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங் பண்ணுற ஒரு பார்ட், இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பார்ட் ஆஃப் பிரெயின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸுமே வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம காக்னிட்டிவ் மாடலோடைய காசஸும் பார்த்தாச்சு. பயாலஜிக்கல் மாடல், அதாவது அது ஜெனட்டிக்ஸுமே வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பிரெயினுடைய ஸ்ட்ரக்சருமே, சர்டன் பீப்புள் ஹேவிங் சர்டன் ஸ்ட்ரக்சர் இன் ஆர் பிரெயின் அண்ட் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓசிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம காசஸும் பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து தேர் ஆர் டூ ட்ரீட்மெண்ட். ஒன் இஸ் திஸ் இஸ் பிஹேவியரல் ட்ரீட்மெண்ட், அனதர் ஒன் இஸ் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். நம்ம பார்த்துட்டு வர எல்லா டிஸார்டர்லையுமே இந்த ரெண்டு விதமான ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்க இப்படி போட்டிருக்காங்க, நீங்கள் எழுதும்போது பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஷர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஷர். ஆஸ் தி நேம் சஜஸ்ட், ஸ்லோலி அவங்க எதுக்காக பயப்படுறாங்களோ அந்த விஷயத்துக்கு நம்ம அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ரொலாங்ட் எக்ஸ்போஷருங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இந்த சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டில் அவர் எந்த விஷயத்தை நினச்சி என்சைட்டி ஆகிறாரோ அந்த விஷயத்தை வந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்ஸ்போஷர் கொடுத்து அவங்க அந்த கம்பல்சிவ் ரிச்சுவல்ஸ் பண்ணுறாங்கல்ல, அதை பண்ணாமல் தடுக்க வைக்கணும். பாருங்கள், நீங்கள் பண்ணலனாலும் எதுவுமே ஆகலை அப்படின்ட்டு அவங்கள ப்ரூவ் பண்ண வைக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஒவ்வொரு லாங் பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி நம்ம சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கும்போது அது கம்மியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓசிடியில். செகண்ட் வந்து பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், இது எல்லாம் சிம்டம்ஸை மட்டும்தான் கம்மி பண்ணுமே தவிர கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணாது. சிம்டம்ஸ் எப்படி கம்மி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் பை ஹேவிங் சர்டன் மெடிக்கேஷன், இந்த மெடிக்கேஷன் என்ன பண்ணுது, சர்டன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை வந்து எதர் இன்ஹிபிட் பண்ணிவிடும் இல்லை அதை வந்து தூண்டிவிடும். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்ஆர்ஐ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து செலக்டிவ் செரோட்டின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ். பேசிக்கலி பிரெயினில் வந்து இந்த செரோட்டின் இருக்குல்ல, இதை வந்து ரொம்ப நேரத்துக்கு பிரெயினில் எதர் ஆக்டிவேட் பண்ணுறது, அதாவது பை ரீஅப்டேக்னா மறுபடியும் பிரெயினில் எடுத்து அதை வேலை பண்ண வைக்கிறது. ஸோ தட் அந்த செரோட்டினின் இன்னும் அதிகமான நேரத்துக்கு வந்து பிரெயினில் வேலை பார்க்குது. ஸோ எவ்வளோ நேரம் அதிகமாக வேலை பார்க்குதோ அந்த அளவுக்கு பிரெயினில் அதோட எஃபெக்ட் இருக்கும், அந்த அளவுக்கு ஓசிடிலேருந்து வர சிம்டம்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்கலி மெடிசன் சாப்பிட்டா கொஞ்சம் அவங்களுடைய மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், என்சைட்டி ரெடியூஸ் ஆனால் அவங்க ஓசிடியில் வர அந்த ரிச்சுவல்ஸையும் பிஹேவியரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சர்டன் டைம்ஸில் இது கேன் யூஸ் ஃபார் ஆன்டி டிப்ரெசன்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மெடிசனும் சொல்கிறாங்க.
ஓகே, ஸோ இது வந்து வெரி சின்ன ரொம்ப சின்ன சப்ஜெக்ட் தான், ஆனால் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒன் ஆஃப் தி டிஸார்டரை வந்து இங்கே முடிச்சிட்டோம், ஓசிடியை வந்து கம்ப்ளீட்டாக. ஓகே, ஸோ சம்மரியில் வந்து இதான் ஓசிடிங்கிறது என்ன, 2 வேர்டு நான் சொன்ன மாதிரி பார்த்துங்க. அப்சசிவ்ங்கிறது ஃபுல்லாக காக்னிட்டிவ் ப்ராசஸ், கம்பல்சிவ் அப்படிங்கிறது பிஹேவியர். இது ரெண்டுமே எதுக்காக பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய என்சைட்டியை குறைக்கிறதுக்காக தான். அதுக்கு டிஃப்ரெண்ட் காசஸ் இருக்குது, லாஸ்ட்டாக டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அப்சஷன் அண்ட் கம்பல்ஷன், it always behavior, it is always cognitive event. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோட சேர்த்து இன்னொரு டிஸார்டரை பார்த்துருவோம், தட் இஸ் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிஸார்டர். ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிஸார்டரில் நம்ம எப்போவுமே அதிகமாக கேள்விப்பட்ட வேர்டு வந்து PTSD, போஸ்ட் ட்ரொமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இன்னொரு டிஸார்டருமே வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ASD. இது வந்து ரொம்ப சின்ன சப்ஜெக்ட் தான், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அக்யூட் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் ஆர் போஸ்ட் ட்ரொமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்ட்டு 2 விதமான டிஸார்டர்ஸ் இருக்காங்க. ஈவன் தோ ரெண்டுத்துக்குமே சிம்டம்ஸ் வந்து சேம் தான். அதாவது ASDயாக இருக்கட்டும், PTSDயாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து சிம்டம்ஸ் வந்து சேம் தான். ஈவன் DSM-5க்கு முன்னாடி இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிஸார்டர் தான் போட்டிருந்தாங்க. ஸோ DSM-5ங்கிறது ரீசன்ட் மேனுவல். இந்த ரீசன்ட் மேனுவல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து ஓகே இது ரெண்டுமே கொஞ்சம் அதோடைய ஃபங்க்ஷனிங்கில் ஓவரால் ஃபங்க்ஷனிங் நீங்கள் பார்க்கும்போது ரெண்டுத்துலேயுமே மைல்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் சிம்டம்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு விதமாக சேமாக இருக்கும். இதில் ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் தான். ஓகேங்களா, டியூரேஷன்லாம் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகே, ASDங்கிறது லெஸ் தென் 1 month. PTSD பார்த்தீங்கன்னா ஈவன் ஏதாவது ஒரு ட்ரொமேட்டிக் ஈவெண்ட் நடந்து ஆஃப்டர் 1 monthக்கு அப்புறம் தான் சிம்டம்ஸே வர ஆரம்பிக்கும். ஆனால் ஃபைனலாக வர சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே வந்து சேம் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ், அந்த ட்ரொமேட்டிக் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, DSM எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு ஈவெண்ட், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட் ஆக்சுவலாக நடந்திருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு த்ரெட்டனிங் மாதிரி இருக்கலாம், அது மூலிமா சீரியஸ் டெத்து வந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கே நடந்திருக்கலாம், இல்லை அவங்க விட்னஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களுடைய ரிலேட்டிவ்க்கு யாரோ ஆகிருக்குன்னு அவங்க கேட்டிருக்கலாம். ஓகேங்களா, either it has happened self, either they have witnessed, other is experiencing, otherwise they have learned through their loved ones have been traumatized. 3 விதமாகும். ஆஸ் அ பர்சனாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கே நடக்குது, இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நடக்குது, அதை நீங்கள் விட்னஸ் பண்ணுறீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க நடக்கல, உங்களுக்கு நடக்கல, பட் ஆனால் உங்கள் லவ்டு ஒருத்தருக்கு நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா, ஸோ ஒரு ட்ராமாங்கிறது புரியுதா இல்லை, ஒரு லைஃப்பில் நடக்கக்கூடாத ஒரு பேட் ஈவெண்ட்டு அது வந்து நடந்தால் அது மூலிமா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டேமேஜ் ஆவீங்க, எந்த அளவுக்கு பாதிப்பீங்க. ஓகேங்களா, அதை தான் வந்து இதை சொல்லுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ட்ராமா கேன் பி ரேப், மிலிட்ரி காம்பேட். ஸோ மேக்ஸிமம் PTSD வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காம்பேட் மூலிமா வார் ஜோனில் நடக்கிறது. இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து சிவிலியனாக இருக்கீங்க, இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாம்பிங் நடக்குது, ஈராக்கில். ஓகேங்களா, ஸோ இஸ்ரேலில் அந்த இடத்துல பாம்பிங் நடக்கும்போது அந்த இடத்துல மக்கள் வந்து கோத்ரூ பண்ணுறாங்க தெரியுமா, டே டு டே லைஃப், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபு. ஏரோப்ளைன் கிராஷ்லேருந்து தப்பிச்சவங்க, எர்த்குவேக்கு, மேஜர் ஃபயர்லேருந்து தப்பிச்சவங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராமாலாம் வந்து விட்னஸ் பண்ணாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த சிம்டம்ஸ், அவங்களும் நடக்கிற ஸ்ட்ரெஸ் தான் வந்து ட்ரொமேட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் அக்யூட் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அக்கர்ஸ் வித்தின் அ மந்த் ஆஃப்டர் எக்ஸ்போஷர் ஆஃப் தி ட்ரொமேட்டிக் ஸ்ட்ரெஸ். நான் சொன்னது வித்தின் அ மந்த். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து சிம்டம்ஸ் இங்கே போட்டுங்க பாருங்கள். தி எசென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ASD அண்ட் PTSD இஸ் தி டியூரேஷன். நான் சொல்ல இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்னா டியூரேஷன் தான். ஓகே, ASD பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நோ லாங்கர் தென் அ மந்த், 1 மாதத்துக்குள்ளேயே வந்து அதோட எஃபெக்ட்லாம் கம்மியாயிடும். ஆனால் PTSDங்கிறது இட் பிகின்ஸ் அட்லீஸ்ட் அ மந்த் ஆஃப்டர் ட்ராமா. வார் ஜோன்லேருந்து ஒருத்தர் அந்த இடத்துலேருந்து வந்ததுக்கு அப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த சிம்டம்ஸும் அந்த எஃபெக்ட்டுமே வர ஆரம்பிக்கும். ஓகே, அதுதான் PTSD அண்ட் ASDயோடைய டிஃப்ரெண்ட்டு. அதனால தான் இங்கே போட்டிருக்காங்க, சிம்டம்ஸ் ஆஃப் போத் ஆர் பேசிக்கலி சேம், த டியூரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ரெண்டுத்துலேயுமே என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னு வச்சு, ரெண்டுத்துலேயுமே இந்த 4 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமாக இருக்குது. 4னா இந்த ரெண்டுத்துலேயுமே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஒன்று வந்து இன்ட்ரூசிவ் ரீஎக்ஸ்பீரியன்சிங், அந்த விஷயத்தை மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஒன்று.
அவாய்டன்ஸ் ஆஃப் ரிமைண்டர்ஸ் ஆஃப் தி ட்ராமா. அந்த ட்ராமாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி எந்த விஷயத்தையுமே வந்து அவங்க மறக்கணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா, வார் ஜோனாக இருந்தால் சே ஃபார் எக்ஸாம்பிள் வார் ஜோன்லேருந்து வந்தவங்க மிலிட்ரி பர்சன் காம்பேட் வெட்டரன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு மூவியை போய் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கோர்ஸ்மேட்டோ பேட்சியோ இல்லை ஆர்மி ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஆளையுமே வந்து பார்க்க வேணாம்னு நினைப்பாங்க. ஏன்னா அதை பார்த்தா மறுபடியும் அவங்க ஞாபகம் வரும். ஸோ இது வந்து அவாய்டன்ஸ். ஒன்று வந்து உள்ளுக்குள்ளேயே ரீஎக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, இன்னொன்று அவாய்ட் பண்ண நினைப்பாங்க. இன்க்ரீஸ்டு அரௌசல் ஆர் ரியாக்டிவிட்டி. இது வந்து என்னென்ன நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ரியாக்டிவிட்டினா உள்ளுக்குள்ளே ஃபிசியாலஜிக்கலி இன்க்ரீஸ்டு அரௌசலாக இருக்கும், அதாவது ட்ராமா, அழுவுறது, கத்துறது சில சமயங்களில் அப்படின்ட்டு. அண்ட் எப்பவுமே நெகட்டிவ் மூடில் இருப்பாங்க. ஸோ இந்த நெகட்டிவ் மூடுக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா அவங்களால பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்ரிஷியேட்டே பண்ண முடியாது. ஓகேங்களா, பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாப்பினஸை வந்து அப்ரிஷியேட்டே பண்ண முடியாது, எப்பவுமே நெகட்டிவ் மூடில் இருப்பாங்க. ஸோ இது 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த 4 சிம்டம்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அதை பற்றி என்னன்னு நீங்கள் எழுதணும். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம சொல்ல இன்ட்ரூசிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னால் அங்கே நடந்த சே ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுங்களேன், இல்லை ஒரு பாம்பிங் நடந்த இடத்துல அங்கே வந்து அவங்க தே ஹவ் கான் த்ரூ எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ அதை வந்து மறுபடியும் லைஃப்பில் சில சமயம் அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்காக ஞாபகம் வரும், திடீர்னு சடன் மெமரிஸ் வந்து மைண்டில் வரும். ஓகேங்களா, ஸோ இமேஜஸாகவோ தாட்ஸாகவோ அங்கே நடந்ததை. ஸோ அந்த ஃபுல் எமோஷ்னல் இன்டென்சிட்டி, அதாவது அங்கே எப்படி நடந்ததோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சில சமயங்களில் தானே அங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுவாங்க, ஈவன் தோ அந்த ஈவெண்ட்டை முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஓகே, ஸோ தே ஹாவ் அ ஃபுல் எமோஷ்னல் இன்டென்சிட்டி. Okay, so they come into a disassociative state. It's very very important. Disassociative state na meaning என்னன்னா ஈவன் தோ அவங்க இங்கேருந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் ஓகேங்களா தான் ஆக்சுவலி அந்த அதுக்குள்ளே தான் இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதாவது இப்போ இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அந்த ஈவெண்ட் இன்னும் நடந்துகிட்ருக்கு, அதை அவங்க ரீஎக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு மீனிங். செகண்ட் நம்ம சொன்னது அவாய்ட் பண்ண நினைப்பாங்க. நான் சொல்லலை, அந்த ட்ராமாவுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஓகேங்களா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண நினைப்பாங்க. அது ஏதாவது ஈவெண்ட்டாக இருக்கட்டும், பர்சனாக இருக்கட்டும், பிளேஸாக இருக்கட்டும், அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எதெல்லாம் அதை ரிமைண்ட் பண்ணுதோ அந்த ட்ராமாவை, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இல்லை அந்த மாதிரி விஷயத்தை அட்டன் பண்ணணுமே போக மாட்டாங்க. ஓகேங்களா, இன்க்ரீஸ்டு அரௌசல் அண்ட் ரியாக்டிவிட்டி. இன்க்ரீஸ்டு அரௌசல் அண்ட் ரியாக்டிவிட்டினா சில சமயங்களில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆங்க்ரி அவுட் பர்ஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இரிட்டபிளாக இருப்பாங்க, எப்போவுமே அன்சைட்டியாக இருப்பாங்க, தூங்க முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதெல்லாமே ஒன் ஆஃப் தி சிம்டம்ஸு. அண்ட் லாஸ்ட்டாக நெகட்டிவ் மூடை நான் சொன்னால நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டதுன்னா தே கேன் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் பாசிட்டிவ் எமோஷன், தட் இஸ் inability to experience a positive emotion. அதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இட் இஸ் நாட் தட் they are in negative mood, at the same time they cannot experience any positive emotion also. ஸோ எப்போயுமே அந்த பர்சிஸ்டன்ட் பயத்துலேயும் ஆங்கர்லேயும் கில்ட்லேயுமே எப்போயுமே இருப்பாங்க. ஓகேங்களா, அண்ட் சம்டைம்ஸ் நம்ம பார்த்தது தான் டிஸ்அசோசியேட்டிவ் ஸ்டேட்டில் இருப்பாங்கன்னு சொன்னாங்களே, கம்ப்ளீட்டாக ஒரு எமோஷ்னலாகவே வந்து மறுத்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இதில் கரெக்டான மீனிங். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 4 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் லாஸ்ட்டாக டிசோசியேட்டிவ் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலை, இதில் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவங்க அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு தன்னைத்தானே மறந்துடுவாங்க. ஓகேங்களா, தட் இஸ் டீபர்சனலைசேஷன். ஓகேங்களா, இன்னொன்று வந்து ரியலைசேஷன், அதாவது ரியலிஸ்டிக் வியூவே அவங்களுக்கு லைஃப்பில் இருக்காது, அன்ரியாலிட்டியாக திங்க் பண்ணுவாங்க. ஓகே, இந்த உலகமே என்ன, இது வந்து எல்லாமே அன்ரியல் தான் அப்படிங்கிற மாதிரி திங்கிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 5 ஃபேக்டர்ஸை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. அது ஏஎஸ்டியாக இருக்கட்டும் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கட்டும், அந்த 5 ஃபேக்டருமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டோம் டிஎஸ்எம் கேட்டகரியில் வந்து இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ DSM-5 நோ லாங்கர் கன்சிடர்ட் ஆஸ் அ நியூ டயக்னோஸ்டிக் குரூப். பாருங்கள், முதல்ல வந்து தனியாக வச்சுருந்தாங்க ரெண்டுத்தையுமே, இப்போ வந்து இட்ஸ் நோ லாங்கர் கன்சிடர்ஸ் அ டிஃப்ரெண்ட் குரூப். அதாவது என்சைட்டி டிஸார்டராக முதல்ல இருந்தது, இப்போ அது என்சைட்டி டிஸார்டர் கிடையாது, தனியாக வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிஸார்டராக இதை பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிடிஎஸ்டியில் வந்து டிஎஸ்எம் கேட்டகரியில் எப்படி பார்க்கலாம், எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அந்த எக்ஸ்போஷர் டு ஆக்சுவல் ஆர் த்ரெட்டன்ட் டெத், சீரியஸ் இன்ஜுரி நம்ம பார்த்தோம்ல மேலே, எய்தர் தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸிங் டைரக்ட்லி, அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை விட்னஸ் பண்ணுறாங்க, அவங்க முன்னாடி இன்னொரு பர்சன் வந்து இந்த மாதிரி அனுபவிக்கிறத, இல்லை யாரோ ஒரு க்ளோஸ் ஃபேமிலி மெம்பருக்கு நடந்ததை வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்திருக்கணும், எக்ஸ்போஷர் ஆகிருக்கணும்
அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆயிருக்கணும்ட்டு. பட் இந்த நோட்டு பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எலக்ட்ரானிக் மீடியா மூலிமா, டிவி மூலிமா, மூவிஸில் பார்த்து அவங்க ஏதாவது பாதித்தாங்கன்னா அது வந்து பிடிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்குள்ளே நடந்திருக்கணும். எலக்ட்ரானிக் மீடியா மூலியமாவோ, டிவி மூலியமாவோ, மூவிஸ் மூலியமாக பார்த்ததெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இங்கே பாருங்கள், எக்ஸ்பீரியன்சிங் ரிப்பீட்டட் ஆர் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்போஷர் டு அ ட்ரொமேட்டிக் ஈவெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க ரிப்பீட்டடாக மர்டரு, ஓகேங்களா, சைல்டு அப்யூஸு, ஓகே, இந்த மாதிரி ரொம்ப பார்க்கக்கூடாத விஷயங்கள்லாம் வந்து ரிப்பீட்டடாக அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும் போது அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டோம், எக்ஸ்போஷர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ட்ரமாட்டிக் ஈவெண்ட்டுக்கு எக்ஸ்போஷர் இருக்கணும். தட் ஷுட் பி அ டைரக்ட், நாட் எனி எலக்ட்ரானிக் மீடியா ஆர் நியூஸ் பேப்பர். செகண்டு, ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் ஃபாலோயிங் இன்ட்ரூஷன் சிம்டம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இட் ஷுட் ரெக்கரண்ட், திரும்ப இன்வாலண்ட்ரி மூமெண்ட் அண்ட் டிஸ்ட்ரெஸிங் மெமரிஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்கன்னா, ஓகே, அதாவது அவங்களுக்கு என்னென்னா, இங்கே அங்கேருந்து வந்ததுக்கப்புறமேட்டு ஒரே தடவை வந்துடுச்சு அதுக்கப்புறம் வராமலாம் இல்லை. இட் ஷுட் பி ரெக்கரிங், திரும்ப அந்த ட்ரீமோ, திரும்ப அந்த மாதிரி இமேஜஸோ, அந்த மாதிரி அந்த ட்ரமாட்டிக் ஈவெண்ட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் வந்து மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து டிசோசியேட்டிவ் ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளாஷ்பேக்ஸ். நான் சொல்லலை, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளாஷ்பேக்ஸ்னால் மைண்டில் வந்து அது வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. ப்ரெசன்ட் சரௌண்டிங், நான் இப்போ இங்கே இருக்குங்கிறதே மறந்துடுவாங்க. கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ப்ரெசன்ட் சரௌண்டிங், ஓகே. ஸோ சீல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சீல என்ன சொல்ல வராங்கன்னா, அவாய்டன்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி தான், பர்சிஸ்டன்ஸ் அவாய்டன்ஸ் ஆஃப் ஸ்டிமுலி அசோசியேட் வித் ட்ரமாட்டிக் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி எந்த ஸ்டிமுலியாக இருந்தாலுமே அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஓகேங்களா. ஸோ எனி எஃபர்ட், அது சம்மந்தமாக ஞாபகப்படுத்துகிற எனி எஃபர்ட், இல்லை எக்ஸ்டர்னல் ரிமைண்டராக இருக்காங்களே, எதர் இட்ஸ் பீப்புளாக இருக்கட்டும், பிளேஸாக இருக்கட்டும், பேசக்கூட மாட்டாங்க அதை பற்றி, ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பர்சிஸ்டண்ட்டாக அவாய்ட் பண்ணுவாங்க. அண்டு என்ன சொல்ல வராங்கன்னா, நெகட்டிவ் ஆல்ட்ரேஷன் இன் காக்னிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. காக்னிஷன் அண்ட் மூட் அசோசியேட்டட் வித் ட்ரமாட்டிக். இதோட மீனிங் என்னென்னா, ஒருத்தர் எப்படி திங்க் பண்ணுறாரு, அவங்களுடைய காக்னிஷன் அண்ட் மூடில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ நெகட்டிவ் ஆல்ட்ரேஷன் ஹஸ் ஹேப்பன் ஆஃப்டர் தி ஈவெண்ட், ஓகேங்களா. அந்த நெகட்டிவ் ஆல்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால சில சமயங்களில் என்ன நடந்ததுன்னே சில அந்த ட்ரமாட்டிக் ஈவெண்ட்டை ஞாபகமே பண்ணிக்க முடியாது, கம்ப்ளீட் ஷாக்கில் போயிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இதை சொல்ல வராங்க. inability to remember an important aspect of the traumatic event, ஓகே. அண்டு பர்சிஸ்டன்ட், எப்பவுமே இருக்கிற அண்டு எக்ஸாஜரேட்டட் நெகட்டிவ் பிலீவ். அதாவது நெகட்டிவ் பிலீவ் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக இருக்கும். அதாவது என்னை யாருமே நம்பவே முடியாது, நான் எப்பவுமே இப்படி தான், இந்த உலகமே வந்து ரொம்ப டேஞ்சரஸு, ஓகேங்களா. இந்த மாதிரி திங்கிங்லாம் வந்து வரும். ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக நெகட்டிவ் பிலீவ்ஸ்லாம் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க, ஓகே. ஸோ எல்லாமே இங்கே போட்டு அதான் பாருங்கள், பர்சிஸ்டன்ட் நெகட்டிவ் எமோஷனல் ஸ்டேட், ஓகேங்களா. ஃபீலிங் ஆஃப் டிட்டாச்மெண்ட், உலகத்துலேருந்தே வந்து தன்னை டிட்டாச் பண்ணிட்டு தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. inability டு எக்ஸ்பீரியன்ஸ் பாசிட்டிவ் எமோஷன், ஹாப்பினஸை வந்து அந்த அளவுக்கு லவ், ஃபீலிங்கு, அஃபெக்ஷன் இதெல்லாம் எதுவுமே வராது, ஓகே. அண்டு என்ன சொல்ல வராங்கன்னா, மார்க்ட் ஆல்ட்ரேஷன், அதாவது சேஞ்ச் இருக்கணும். எதுலனா, அரௌசல் அண்ட் ரியாக்டிவிட்டி அசோசியேட்டட் வித் ட்ரமாட்டிக் ஈவெண்ட்டு, ஓகே. அதான் இரிட்டபிள் பிஹேவியர், ஹைப்பராக விஜிலன்ஸ் இருக்கிறது, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே எரிஞ்சு விழுறது, ஓகேங்களா. கான்சன்ட்ரேஷன் ப்ராப்பராக பண்ண முடியாது, தூக்கம் வராது, இந்த மாதிரி எஃபெக்ட்லாமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக டியூரேஷன் ஆஃப் தி டிஸ்டர்பன்ஸ், ஓகே. நம்ம இப்போ பார்க்குறது பிடிஎஸ்டினாலே மோர் தென் அ மந்த். ஸோ இட் இஸ் மோர் தென் அ மந்த் டியூரேஷன் இருக்கணும், ஓகே. அண்ட் இட் ஷுட் நாட் attributable டு அ ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். அதாவது மெடிக்கேஷன், ஆல்கஹால் குடிச்சிட்டு ஒருத்தர் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாருன்னா அது பிடிஎஸ்டி கிடையாது, ஓகே. ஸோ அந்த எஃபெக்ட்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் சிம்டம்ஸு. அந்த சிம்டம்ஸில் வந்து இவங்க சில டெஃபினிஷனுக்காக டீபர்சனலைசேஷன், அதாவது தன்னை கம்ப்ளீட்டாக டிட்டாச் பண்ணி பார்க்குறது, தன்னை ஆஸ் அ பர்சனாக இல்லாமல் தேர்டு பர்சனாக இன்னொருத்தரோட பாடியிலேருந்து தன்னை பார்க்குற மாதிரி, ட்ரீம்லேருந்து இந்த உலகத்தை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க, அது டீபர்சனலைசேஷன். ரியலைசேஷன், அதாவது ரியலைசேஷன் இல்லாமல் அன்ரியாலிட்டியாக லைஃப்பை இது பண்ணுறது, லைஃப்பை வந்து தன்னுடைய உலகத்தை சுற்றி இருக்கிற வேர்ல்டே வந்து ஒரு மாயை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது, ஓகேங்களா. அதுக்கு ரெண்டுத்துக்குமே டெஃபினிஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க டிஎஸ்எம் கேட்டகரியில். ஸோ இப்போ நம்ம பிடிஎஸ்டியை வந்து பார்த்தாச்சு, எப்படிலாம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்எம் கேட்டகரியில்.
இதே மாதிரியே ஏஎஸ்டிலையுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் இருக்குன்னா ஏல கம்பேர் பண்ணிப்போம். பிடிஎஸ்டிலையுமே இதே தான் கொடுத்துருந்தாங்க. தேர் ஷுட் பி சம் எக்ஸ்போஷராக இருக்கணும். அந்த எக்ஸ்போஷரில் வந்து அவங்க லைஃப்பை த்ரெட்டன் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கணும், இல்லை சீரியஸ் இன்ஜுரியாக இருக்கணும். அது யாருக்கு? எதர் தே ஹவ் டைரக்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர் தே ஹவ் விட்னஸ்ட் ஆர் தேர் க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். இது எல்லாமே நம்ம அங்கே பார்த்து தான். அண்டு இட் ஷுட் ஹாவ் அ எக்ஸ்பீரியன்சிங் ரிப்பீட்டட் ஆர் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்போஷர் டு ட்ரமாட்டிக் ஈவெண்ட். போலீஸ் ஆஃபீஸர்னுங்கிற எக்ஸாம்பிள் சொன்னல, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஏல. பியில் என்ன சொல்ல வராங்கன்னா, presence of 9 of the following symptoms of any of the 5 category. கீழே கொடுத்ததில் வந்து 5 கேட்டகரியில் ஏதாவது 9 symptoms இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து intrusion symptom. intrusion symptom அப்படின்னா இங்கே recurrent, involuntary, intrusive distressing memories of traumatic event. ஓகே, ஸோ அந்த ட்ரொமேட்டிக் ஈவெண்ட் நடந்ததில்ல, அதை வந்து இன்வாலண்ட்ராகவே வந்து உள்ளுக்குள்ளே வந்து பயங்கரமாக ட்ரீமாக வருது. ஓகேங்களா, அந்த ட்ரீம்னால அவனால் தூங்க முடியல. இட் இஸ் வெரி வெரி டிஸ்ட்ரெஸ்ஸிங் ட்ரீம். டிஸ்அசோசியேட்டிவ் ரியாக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளாஷ்பேக், இதுவும் அதில் இருந்தது. ஓகேங்களா, நெகட்டிவ் மூடு. செகண்ட் வந்து நெகட்டிவ் மூடு. எப்போவுமே வந்து நெகட்டிவ் மூடில் இருப்பாங்க. நெகட்டிவ் மூடுடைய டெஃபினிஷன் வந்து என்னது? இன்னெபிலிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ் அ பாசிட்டிவ் எமோஷன். இதுவும் அதில் கொடுத்துருந்தாங்க. மூணாவது வந்து டிஸ்அசோசியேட்டிவ் சிம்டம்ஸ். இதில் வந்து அதான் ஆல்டர்டு ஸ்டேட் ஆஃப் ரியாலிட்டி. ஓகே, தன்னையே வந்து தேர்ட் பர்சனாக பார்க்குறது, ரியாலிட்டியை வந்து அன்ரியாலிட்டியாக பார்க்குறது. அண்ட் லாஸ்ட்டாக அவாய்டன்ஸ் சிம்டம். எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண நினைப்பாங்க. ஓகேங்களா, எந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணுவாங்க, எதெல்லாம் எந்தெந்த மெமரிஸ் அவங்கள வந்து ஞாபகப்படுத்துதோ அந்த மாதிரி ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி பர்சனாக இருக்கட்டும், அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அவாய்ட் பண்ண நினைப்பாங்க. அண்ட் அரோசல் சிம்டம்ஸ். அரோசல் சிம்டம்ஸ்னால் தூக்கத்துலேயுமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் ஸ்டேட் இருக்கும். ஓகேங்களா, இரிட்டபிள் பிஹேவியராக இருக்கும், ஹைப்பர் விஜிலன்ஸாக இருப்பாங்க. ஓகே, இப்போ ப்ராப்ளம் வித் கான்சன்ட்ரேஷன். இது எல்லாமே நம்ம அதுலேயும் பார்த்தது தான், பிடிஎஸ்டிலையும் பார்த்தது. இது வந்து பி. சியில் வந்து டியூரேஷன். அதில் நம்ம டியூரேஷன் என்ன பார்த்தோம்? மோர் தென் அ மந்த். இதில் வந்து 3 days to less than a month ஆஃப்டர் தி ட்ராமா எக்ஸ்போஷர். எப்போ அந்த இன்சிடென்ட் நடக்குதோ அதிலேருந்து வித்தின் 3 days அண்ட் லெஸ் தென் அ மந்த் உள்ள இந்த சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. டியில் வந்து திஸ் டிஸ்டர்பன்ஸ் காசஸ் கிளினிக்கலி சிக்னிஃபிகண்ட் டிஸ்ட்ரெஸ் ஆர் இம்பேர்மெண்ட். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சிம்டம்ஸ்னால கிளினிக்கலி அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகுது. அந்த ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க சோஷியலாக இருக்கட்டும், அவங்க வேலையில் இருக்கட்டும், இல்லை அதர் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆஃப் ஃபங்க்ஷனிங்கை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணணும். இது வந்து பண்ணாதான் இந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக இட் ஷுட் நாட் அட்ரிபியூட்டபிள் டு எனி ஆஃப் தி எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மெடிக்கேஷனும் ஆல்கஹால் இருக்கக்கூடாது. இதுவுமே வந்து அதில் இருந்தது தான். கோமார்பிடிட்டினா என்னென்னலாம் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பிடிஎஸ்டி பீப்புளுக்கு வந்து சில சமயங்களில் அதர் ஃபார்ம் ஆஃப் மென்டல் டிஸார்டருமே வந்து சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து நைட்மேர், ஈவன் சில சமயங்களில் வயிற்று பிரச்சனை, ஹெடேக்கு, இதெல்லாம் சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸு. முதல்ல டெஃபினிஷன் பார்த்தோம், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், சிம்டம்ஸ் பார்த்துட்டோம். டிஎஸ்எம் கேட்டகரி படி ABCDEன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இப்போ நம்ம செகண்ட் லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேக்டர்ஸ். நான் எப்பவுமே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஃபேக்டர்ஸ் இல்லை காசஸ் வந்து 3 விதமான, எந்த டிஸார்டராக இருந்தாலுமே 3 விதமான காசஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து வெளியே இருந்து எடுத்துங்க, சோஷியல், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம். செகண்டு நம்ம பிரெயினில் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். தேர்டு உடம்புக்குள்ள பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சோஷியல் க்யூஸ். சோஷியல் க்யூஸ்னால் என்னென்னா வெளியே நடக்கிறது. டெஃபினெட்லி இந்த ட்ராமா தான் வெளியே தான் நடந்தது. ஓகேங்களா, ஸோ ப்ரைமர்லி த நேச்சர் ஆஃப் தி ட்ராமா, எந்த விதமான பாதிப்பு, அது வார் ஜோனா, இல்லை பாம் போட்ட இடம், பாம் விழுந்துருச்சா அந்த இடத்துல, இல்லை ட்ரெயினில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, வண்டியில் போகும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா. ஓகேங்களா, என்ன மாதிரி விஷயம், நேச்சர் ஆஃப் தி ட்ராமா அண்ட் தி இண்டிவிஜுவல்ஸ் லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர். இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன விதமான ட்ராமா அண்ட் அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி அவங்க டைரக்ட் விக்டிமா இல்லை ஜஸ்ட்டு தூரத்துலேருந்து விட்னஸ் பண்ணிட்டாங்களா, வெளியேருந்து விட்னஸ் பண்ணாங்களா அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் சோஷியல் சப்போர்ட் ஃபாலோயிங் அ ட்ராமா. ஒரு ட்ராமா நடந்ததுக்கு அப்புறமேட்டு அங்கே அவங்களுக்கு கிடச்ச சோஷியல் சப்போர்ட் என்ன. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது சென்னையிலே வந்து மழை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து ஃப்ளட்டிங் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் ஒரு சொசைட்டியே ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்டாக துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாமே சேர்ந்து எப்படி உங்களை நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கிட்டீங்க,
கஷ்டமான காலத்தில் வந்து எந்த அளவுக்கு சோஷியல் சப்போர்ட் கிடைச்சிது, எந்த அளவுக்கு சோஷியல் சப்போர்ட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு ட்ரொமேட்டிக் டிஸார்டர் வந்து கம்மியாகும், எக்ஸ்போஷர் கம்மியாகும்னு சொல்ல வராங்க. அண்ட் இட் இஸ் அ காமன் சென்ஸ். எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு அந்த ட்ராமா விட்னஸ் பண்ணுறது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆல் சோஷியல் ஃபேக்டர்ஸ். செகண்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். பயாலஜிக்கலை வந்து தேர்டாக பார்த்துப்போம். செகண்ட் வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் மென்டல், நான் சொல்லல நம்ம பிரெயினுக்குள்ளே நடக்கிற விஷயம், ஓகேவா? ஸோ டிஸ்அசோசியேஷனாக இருக்கட்டும், அன்கான்ஷியஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கைண்ட் ஆஃப் அ டிஃபென்சிவ் மெக்கானிசம். தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு தே ஆர் டூயிங் சம் டிஃபென்சிவ் மெக்கானிசம் ஸோ தட் நான் இந்த ட்ராமாலேருந்து என்னை நான் வந்து கோப்பப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்னு சொல்ல வரேன், எந்த அளவுக்கு அந்த ட்ராமாவை ஃபேஸ் பண்ணும்போது தன்னுடைய சைக்காலஜிக்கல் ஸ்டேட் என்ன, எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேராக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து ப்ரிப்பேர்ட்னஸ். ஸோ தி மோர் தே ப்ரிப்பேர்ட் லெஸ் இஸ் தி எஃபெக்ட். ஓகே, இங்கே எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஹெலிகாப்டர் கிராஷஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், பைலட்டுக்கு முதல்ல இருந்தே வந்து நான் இந்த மாதிரி கிராஷஸில் இப்படிலாம் நீங்கள் சர்வைவ் பண்ணிக்கலான்னு அவங்க மென்டலாக ப்ரிப்பேர் ஆகியிருந்தாங்கன்னா அந்த கிராஷுக்கு அப்புறமேட்டு அதோடைய எஃபெக்ட் வந்து அந்த ட்ராமா வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஒன்று. செகண்ட் வந்து இப்போது நியூயார்க்கில் வந்து இந்த ரெட்டை கோபுரங்கள் மேலே வந்து ஏரோப்ளைன் கிராஷ் ஆச்சுல, அப்போது முதல்ல இருந்தே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்தால் எப்படி தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும், டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தால் எப்படி தன்னைத்தானே என்ஹான்ஸ் பண்ணிக்கணும், எமோஷனல் எக்ஸ்பிரஷனை வந்து எப்படி ரெகுலேட் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ பேர் இப்போது பிடிஎஸ்டியில் போனாங்களோ அவங்களெல்லாம் காப்பாற்றிருக்கலாம். ஸோ ப்ரிப்பேர்ட்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து மேக்கிங். ஓகே, மேக்கிங் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமேட்டு லைஃப் என்ன சொல்கிறேன்னா, ஓகேப்பா தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு பெரிய விஷயம் ட்ராமா நடந்துச்சு, இருந்தாலும் நான் தப்பிச்சிட்டேன், அப்போ எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு புது லைஃப் கிடச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ அதை நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ ரினியூட் அப்ரிசியேஷன் ஆஃப் லைஃப், அந்த மாதிரி திங்கிங் இருக்கிறவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஈவன் நிறைய பேர் லைஃப்பில் வந்து ஆக்சுவல் மீனிங்கை சர்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு வேக்கப் கால் மாதிரி இந்த ட்ராமாவே வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறமே நான் லைஃப்பில் வந்து ஹாப்பியாக வாழணும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போஸ்ட் ட்ராமேட்டிக் க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. நம்ம பிடிஎஸ்டி டிஸார்டர்னு சொல்கிறோம். சில பேர் இந்த ட்ராமாக்கு அப்புறமேட்டு லைஃப்பில் நான் க்ரோத்தாக இருக்கணும், நான் எல்லாத்தையுமே ஹாப்பியாக இருக்கணும், கிராட்டிடியூட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? இப்போ நம்ம பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸை வந்து பார்ப்போம். பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் ஜெனட்டிக் ஃபேக்டருங்கிறது ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ட்வின் பேர்ஸ் இருக்குல்ல, அதாவது ட்வின்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு ட்வின் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகுறாரு அப்படின்னா இன்னொரு ட்வின்னுக்குமே வந்துருக்கு இந்த இது சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? பிடிஎஸ்டியாக இருந்தாலும் ஏஎஸ்டியாக இருந்தாலும். ஸோ இது மூலிமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஜெனட்டிக் ஃபேக்டர். பிறக்கும் போதுலேயே வந்து சில பேர்லாம் வந்து தே ஆர் நேச்சுரலி ப்ரோன் டு தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேங்களா? செகண்ட்லி ஜெனட்டிக் ஃபேக்டர். பயாலஜிக்கலி நம்ம பிரெயின் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஸோ த ஸ்ட்ரக்சர் எஸ்பெஷலி அமிக்டலா அண்ட் ஹிப்போகேம்பஸ். ஓகே, ஸோ பிடிஎஸ்டியில் சில பேருடைய பிரெயினில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தீஸ் டூ திங்ஸ். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஃபியர் ரெஸ்பான்சஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாகவே இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸாக இருக்கும்போது அந்த அரௌசலாக இருக்கட்டும், அவங்களுடைய மெக்கானிசமாக இருக்கட்டும், தே ஆர் வெரி வெரி சென்சிட்டைஸ், அதாவது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க ஃபார் பிடிஎஸ்டி. ஸோ இதுதான் வந்து மூணு விதமான ஃபேக்டர்ஸ். லாஸ்ட்டாக எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரீட் பண்ணலாம். ஸோ ப்ரிவெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதுலேயுமே வந்து சிபிடியாக இருக்கட்டும், பிஹேவியரல் தெரப்பிங்கிறது ஒன்று, அனதர் ஒன்று ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது மெடிசன் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பிஹேவியரல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் ஹெல்ப் ஃபார் ட்ராமா விக்டிம்ஸ். பேசிக்கலி எங்கெங்கெல்லாம் நடக்குதோ இமீடியட்டாக வந்து அவங்களுக்கு போய்ட்டு சப்போர்ட் கொடுக்குறது. ஸோ கவர்மெண்ட்டும் வந்து இப்போது எங்கே வார் ஜோன் நடக்குதோ இமீடியட்டாக வந்து இப்போ ரெட் கிராஸாக இருக்கட்டும், நிறைய ஆளுங்க கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு உடனே போய் நான் ஹெல்ப் பண்ணணும், இது பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ அந்த எமர்ஜென்சி ஹெல்ப் வரும்போது அந்த ஹெல்ப் வந்து இவங்களை வந்து கிரைசிஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சின்ஸ் World War I interventions with soldier who drop out of combat have been based on 3 principal offering. ஸோ World War I அப்புறமேட்டு அந்த அதுலேருந்து வெளியே வந்த நிறைய சோல்ஜர்ஸ்லாம் வந்து பிடிஎஸ்டியில் போனாங்க, ஓகேங்களா? அங்கேருந்து அவங்களுக்கு கொடுக்குற ஹெல்ப்பு, அவங்களுக்கு கொடுத்த டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்டு என்னென்ன, அதில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்து டெவலப் ஆச்சு. ஓகே,
ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. ஸோ டெஃபினெட்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லோலி அவங்களுடைய காக்னிட்டிவாக வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு எக்ஸ்போஷர் கொடுத்து, ஓகேங்களா, ரீஎக்ஸ்போஷர் ஆஃப் தி ட்ராமா. ஓகே, ஸ்லோலி கிராஜுவலி அதுக்கப்புறம் அந்த ப்ரொலாங்டு எக்ஸ்போஷர் மூலிமா அந்த ட்ராமாவை கொண்டு வந்து ஆக்சுவலி அது இன்னும் நடக்கலை, முடிஞ்சு போயிடுச்சு, இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் தெரப்பி செஷன் மூலிமா அவங்கள வந்து அந்த இதுலேருந்து வெளியே வராங்க. ஓகேங்களா, ஸோ தட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூ கேன் இன்வால்வ் them இன் கன்ஃபரண்டிங் தி ஃபியர்ட் சிச்சுவேஷன் இன் ரியல் லைஃப். ஓகே, ரியல் லைஃபாக இருக்கட்டும், ஒருத்தருடைய இமேஜினேஷனாக இருக்கட்டும். ஓகே, ஸோ அவங்கள வந்து ரியல் லைஃப்பில் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள நம்ம மீட் பண்ண வைக்கிறோம். ஸோ இதில் வந்து சும்மா கொடுத்துருக்காங்க 5 to 10 years அவங்கள ஃபாலோ பண்ணணும், வருஷத்துக்கு இத்தனை அளவு வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ சிபிடிங்கிறது ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் வே ஆஃப் தெரப்பி. அண்ட் இஎம்டிஆர்ங்கிறது ஐ மூமெண்ட் டீசென்சிட்டைசேஷன் அண்ட் ரீப்ராசஸிங். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்கலி இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் சொல்லுவாங்கள்ல, கண்ணோட மூமெண்ட் இருக்குது. அந்த கண்ணோட மூமெண்ட் லெஃப்ட் ரைட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்போம். நம்ம இது ஒரு மஷின், அந்த மஷினில் நம்ம ஃபேஸை வச்சு கண் எப்படி ரைட் லெஃப்ட் மூவ் பண்ணும்போது நம்ம பிரெயின் ஃபுல்லாக அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணும். அந்த சமயத்தில் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா டீசென்சிட்டைசேஷனும் ரீப்ராசஸும் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த எக்ஸ்போஷரை பற்றி கொஞ்சமாக பேசி, அப்போ நீங்கள் அந்த எக்ஸ்போஷர் பற்றி பேசும்போது ஆனால் உங்கள் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும், கண்ணு மூமெண்ட்டில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்போது அந்த எக்ஸ்போஷரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கும்போது நீங்கள் என்ன ஆகிறீங்க, அந்த சென்சிட்டிவிட்டி கொஞ்சமாக கம்மியாகுது. ஸோ யூ ஆர் பிகம் டோட்டலி டீசென்சிட்டிவைட். அதனால தான் இந்த பேரே வந்து ஐ மூமெண்ட் டீசென்சிட்டைசேஷன் அண்ட் ரீப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் சில பேர் வந்து இதை கிரிட்டிக்ஸும் பண்ணுவாங்க, இதனால் ஆக்சுவலி எதுவும் நடக்கலை, அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லைன்ட்டு. சில பேருக்குலாம் வந்து எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பேசிக்கலி இது ஒன் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் அப்படின்றாங்க. அண்டு லாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்கன்னா ஏர்லி இன்டர்வென்ஷன். இப்போ நம்ம சொன்ன தெரியுமா, ஏஎஸ்டி அண்ட் பிடிஎஸ்டி, இது வந்து லெஸ் தென் அ மந்த், இது மோர் தென் அ மந்த். ஸோ முதல்ல ஏர்லி சிம்டம்ஸ்லேயே 3 daysலேருந்து 1 month பார்த்தோம்ல, இதுலேயே வந்து நம்ம அந்த பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்டர்வென்ஷன் பண்ணால் அந்த பேஷண்ட்டே வந்து ஈவன் பிடிஎஸ்டியில் போக வாய்ப்பு இருக்குது. அவங்கள நான் முன்னாடியே தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ கேளவாக ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வென்ஷன் நம்மக்கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணலாம். ஒரு ட்ரொமேட்டிக் ஈவெண்ட் நடந்த உடனே என்ன பண்ணிடணும், அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி தெரப்பி, இந்த மாதிரி சோஷியல் சப்போர்ட், சைக்காலஜிக்கல் சப்போர்ட்லாம் கொடுத்து அவங்கள வந்து பிடிஎஸ்டியில் போகாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டெஃபினெட்லி லாஸ்ட்லி மெடிக்கேஷன், ஆன்டி டிப்ரெஷன் மெடிக்கேஷன் வந்து அவங்களுடைய இதுலேயுமே வந்து அந்த எஸ்எஸ்ஆர் வரும் திரும்ப இது கொடுத்துருக்காங்க, எஸ்எஸ்ஆர் ட்ரீட்மெண்ட்டு. ஓகேங்களா, மெடிசன் கொடுத்திங்கன்னா பேசிக்கலி சைடு எஃபெக்டாக கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக பிடிஎஸ்டி அண்ட் ஏஎஸ்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரொமேட்டிக் ஸ்ட்ரெஸ்னால் என்னன்னு இதில் பார்த்தோம். அதில் 2 விதமான ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஒன்று ஏஎஸ்டி, இன்னொன்று பிடிஎஸ்டி. ரெண்டுமே சிம்டம் சேம் தான், டியூரேஷனில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம டிஎஸ்எம் கேட்டகரியில் வந்து எப்படிலாம் சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம், என்னென்ன காசஸ்ன்னு பார்த்தோம், 3 இம்பார்ட்டன்ட் காசஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக ட்ரீட்மெண்ட்டு. ஓகேங்களா, ட்ரீட்மெண்ட் வந்து சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தோம். அதாவது எக்ஸ்போஷராக இருக்கட்டும், ஓகேங்களா, இஎம்டிஆராக இருக்கட்டும், பிஹேவியரல் தெரப்பியாக இருக்கட்டும், சோஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரல் பாயிண்ட்டுமே நிறைய எழுதலாம். லாஸ்ட்டாக வந்து ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் வந்து ஆன்டி டிப்ரெஷன் மெடிக்கேஷன், ஓகேங்களா, எஸ்எஸ்ஆர்ஐ, இந்த மாதிரிலாம் கொஞ்சமாக எழுதி இது வந்து சிம்டம்ஸை கம்மி பண்ணும், அவங்களை கொஞ்சம் காம் பண்ணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எழுதிடலாம். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட்டாக இங்கே வந்துட்டு நம்ம பிடிஎஸ்டிங்கிற விஷயத்தையுமே வந்து முடிச்சிட்டோம். ஓகே, இது ஒரு ஒன் ஆஃப் தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் மெசேஜ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லிவிட்டு. அண்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து இந்த வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா, குரூப்லேயும் வந்து நிறைய மெசேஜ் வரனால என்னால் இது பண்ண முடியல அப்படின்றாங்க. அப்போது வரலன்னா ஐ திங்க் ஏதோ நோட்டிஃபிகேஷன் இருக்குது போல இருக்கு. நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பண்ணி வைங்க அண்ட் நல்லபடியாக படிங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.